இனிய எழுந்தர் மு. சந்திரசேகரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முத்து சந்திரசேகர். ஒரு காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி மாணவனாக நான் ரவீந்திரநாதன் சுண்டப்பாளையம் கிராமத்தில் இலக்கிய சோலை ஒரு தமிழ் அமைப்பை நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு கொஞ்சம் கவிதை எழுதவும் தெரியும், சரியாக தமிழ் பேசவும் தெரியும். ஆனால் அதற்கு பின்பு 35 ஆண்டுகளாக தமிழிடம் அதிக தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த காரணத்தால் என்னுடைய தமிழ் கற்று தகுவாக இருக்கிறது. என்னுடைய பயிற்சி வித்தியாசமாக தெரியலாம். நான் தமிழை கொண்டால் என்னை மன்னித்து விடுவேன். நாம் இங்கு இந்த புலம் என்ற இந்த அமைப்பு, இந்த குழந்தை திரு ரவீந்திரன் அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்தான் இந்த குழந்தை தந்தை. இந்த குழந்தை என்று சொல்லும் போது எனக்கு சொல்லுகிறது, இந்த கூட்டம் நடக்கும்போது தெரிகிறது. நாங்கள் நண்பர்களாக தமிழ் ஆர்வலர்கள் சிலர் சேர்ந்து கொண்டோம். எனக்கு ரவீந்திரன் அவர்களுக்கு தெரியும், அவருக்கு என்னை தெரியும். எனக்கு அப்பாவண்ணாவை கொஞ்ச நாளாக தெரியும். ஆனால் மற்ற பல நண்பர்களை எனக்கு தெரியாது. நாங்கள் பேசியிருக்கிறோம், சிலரோடு இமெயிலில் கலந்திருக்கிறோம். நண்பர் காளிதாசன் அவர்கள் நேற்றுதான் அவர்களிடம் முதல் முறையாக நான் பேசியிருக்கிறேன். இந்த தெரியாத மனிதர்களை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் நடத்துவது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்பதை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அமைப்பு குழுவில் இருக்கின்ற எனக்கும் வரவேற்பை கிடைத்தது. இது போன்ற வித்தியாசங்கள், இது போன்ற சிக்கல்கள், இது போன்ற ஒரு விந்தையான நிகழ்ச்சிகள் நடப்பது பெரிய அதிசயம் அல்ல. ஏனென்றால் புலம் என்னும் குழந்தைதான் இது தடுமாறி நடக்க துவங்குகிறது. இந்த தமிழாவினாலும் இங்கு வந்திருந்து எங்களை ஆதரிக்கும் உங்களால் இந்த புலம் மேலும் மேலும் நடந்து ஒரு நாள் வீரத்தை ஆவேசமாக உடற்படும் என்ற நம்பிக்கையை இந்த நிகழ்ச்சியை நான் பேச விரும்புகிறேன். எல்லோரும் சொல்வார்கள், இந்த வாத்தியார் புத்தி போகாது. அதற்கு அர்த்தம் என்றால், ஒரு ஆசிரியர் மாணவனை சரிப்படுத்துவதற்காக என்னென்னவோ செய்து திருப்பி திருப்பி செய்ய சொல்லுவார். இந்த நிகழ்ச்சியை வரும்போது ரவீந்திரன் அவர்கள், சந்திரசேகரன் நீங்கள் துவக்க உரை செய்ய வேண்டும் என்றார் சொன்னார். எனக்கு தமிழே வராது, என்னையா போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னா செய்யும், நீங்க தான் போடணும். அதாவது இந்த பத்திரிகைகள் நீங்கள் பார்த்தால் அவருடைய பெயரோட இல்ல, அமைப்பு குழுவில் ஒருவராகத்தான் அவர் இருக்கிறார். அப்படி என்னை உந்தி தமிழ் பேச என்னுடைய எங்களுடைய கனவுகள் எல்லாம் இந்த புலம் என்ற பலகை பல தமிழ் ஆர்வலர்களை அழைத்து வந்து இங்கே இருக்க செய்து அவர்களை மேலும் மேலும் வளர செய்யும். இந்த கனவு நிறைவேறுமா இல்லையா தெரியாது. ஆனால் ஒரு பெரிய படம், ஒரு செய்தி உண்டு, சின்ன குழந்தைகளுக்கு கூட பெரிய கனவுகள் வரும். இந்த குலத்திற்கும் அப்படி பெரிய கனவுகள் இருக்கிறது. இந்த கனவுகள் வெறுமா இருக்கலாம் இல்லையா என்பது காலம் தான் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த நண்பர்களே, மணிவண்ணன் அவர்கள் எல்லோருடைய பெயரையும் அறிமுகம் செலுத்தி வருகிறார். நான் புலவர் சொன்ன பொழுது, என்னுடைய பேச்சை எடுத்த பொழுது நானும் அதே ஒரு வரவேற்புரையும் ஒவ்வொருவராக பேச வேண்டும் என்று ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்தேன். இப்பொழுது நான் அதை பேசினால் அதுவே இன்னும் 10 நிமிடத்தில் போய்விடும். அதனால் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக புலம் என்ற இந்த அமைப்பு நான் சொன்னது போது குழந்தையாக
தவழ்ந்து நீண்டு வளர்ந்து வெற்றி பெற உங்கள் அன்பான வாழ்த்துக்களை வேண்டிக் கொண்டு எனக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக இந்த விழா நாயகனாக வந்திருக்கின்ற அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த விழாவுக்கு தலைமையேற்று எங்களை கௌரவித்து இருக்கிற துணைவந்தர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்பொழுதுதான் அமெரிக்கா சென்று பல இடங்களில் தமிழை பரப்பி திரும்பி வந்திருக்கிற பெருமகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய நண்பர் சிந்தாமணி அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை அனைவரும் வரவேற்று இந்திரன் அவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு எப்படி இந்த தொடர்பு ஏற்பட்டது, ஏன் அவரை இங்கு அழைத்தவர் நாங்கள் முயன்றோம் என்பதை சில வார்த்தைகளில் சொல்லிவிட்டு மற்ற பேச்சாளர்களுக்கு வழிவிட நினைக்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதுமே சொல்லுவார்கள், இந்த முகவுரை முன்னுரை என்பது மிகவும் சிக்கலான விஷயம். ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சடோவ் அவர் எழுதிய மை தேஜஸ்தான் என்ற புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வரை இந்திரன் தான். அதிலே ஒன்று அவர் சொல்லுவார், இந்த ப்ரிஃபேஸர் சொல்வார்கள் முன்னுரை ஒரு புத்தகத்திற்கு அது மிகவும் கடினமானது. அது எப்படி என்றால் ஒரு அழகான நாடகம், அருமையான நாடக நடக்கிற திரையரங்கில் நீங்கள் இரண்டாவது வரிசையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னால் முன் வரிசையில் ஒரு நெடிய பெரிய தொப்பி அடைந்து ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த முன்னுரைகளும் துவக்க உரைகளும் முன்னால் வருகின்ற நிகழ்ச்சிகளுக்கு தடையாக இருக்கும் என்பதால் என் உரை மிக குறுகலாக சிறிதாக சேர்ந்திருக்கிறேன். 1978 நான் ஒரு வங்கி ஊழியனாக இருந்தேன் மும்பையில். அப்பொழுது தற்செயலாக ஒரு நாள் லிப்டில் வந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் தங்கியிருந்த அந்த கட்டிடத்தில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு, தமிழ் புத்தகத்தை வைத்துக்கொண்டு மனிதர் வந்து லிப்டில் நுழைந்தார். அவர்தான் இந்திரன். அன்று தொடங்கிய எங்கள் நட்பு இன்று வரை நீடித்திருக்கிறது. நீண்ட காலமாக நான் வெளியேறி இருந்ததனால் அவரிடம் தொடர்பில்லாமல் ஒரு 15 ஆண்டுகள் இருந்து போதும் கூட எங்கள் நட்பில் நேற்று பிறந்த நட்பு போல அப்பொழுது அந்த அவர் வைத்திருந்த புத்தகம் தான் என்று இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டில் இருக்கிற அறைக்குள் உள்ள ஆப்பிரிக்கமான தமிழ் இலக்கிய உலகில் சடலங்களை திறந்து வைத்த ஒரு நூல் என்று சொல்லலாம். ஏனென்றால் நமது தமிழ் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட நாம் மற்ற மொழிகளின் ஆழத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரத சொன்னாங்க பிற நாட்டு நல்ல சாத்திரங்களை அந்த முயற்சிகள் முதல் அடி எடுத்து வைத்தவர் எனக்கு தெரிந்தவரை இந்த 2 ஆண்டுகள். அந்த கவிதைகளில் பொதுவாக ஆப்பிரிக்க கவிதைகள், அதாவது அங்கீகரிக்கப்படாத சற்றும் முகத்தை சுழித்துக் கொண்டு கேட்டுக்கொள்கிற கருப்பு என கவிதைகளை தமிழ் உலகத்திற்கு கொண்டு வந்த பெருமை இந்திரன் உண்டு. அதற்கு பின்னால் அவர் ஒரு முற்போக்குவாதியாக தலித் கவிதைகளை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால் ஈர்க்கப்பட்டவன் தான் நான். என்னுடைய தொடர்பு அவருடைய நண்பர் என்பது மட்டும் அவருடைய வளர்ச்சியையும் அவருடைய சிந்தனையையும் நான் பார்த்து வியந்து அவரை கோவைக்கு அழைத்து வர வேண்டும். அவர் வந்திருக்கிறார். ஆனால் இந்த புலம் என்ற அமைப்புக்கு முதல் நிகழ்ச்சிக்கு அவர் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவரை அழைத்து வந்தேன். அவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும். இது தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க என்று கம்பனுடைய கவிதைக்கு மட்டும் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. நவீன தமிழ் இலக்கியத்தின் ஆழத்தையும் ஓவியங்களின் உன்னதமான கருத்துக்களையும் சொல்ல இந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பதவியில் பார்த்தீர்கள் என்றால் நான் முன்பே சொன்னார் மணிவண்ணன் அவர்கள் கன்னியாகுமரியில் 133 ஓவியர்களை வைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கலைஞரால் பாராட்டப்பட்டது. அதே போல் ஒரிசாவில் ஒரு கிராமத்தில்
ஒரு நீர் தண்ணீர் எதுவும் இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு மாதம் தங்கி இருந்து ஒரு ஓவியத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதை சொல்லிக்கொண்டு போனால் நான் இன்னும் 10-20 நிமிடங்களுக்கு என்னுடைய தொப்பி உயர்ந்து போகும் என்பதால் இத்துடன் நிறுத்திக்கொண்டு அடுத்ததாக பேசுவதற்கு நன்றி. பேச தவறுகள்